எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு வந்து சண்டே. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் எல்லாருமே வந்து அது விடுமுறை நாளாக தான் கொண்டாடுற நாளாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏன் முக்கியம்னு சொன்னால், நாங்கள் கிழமையில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளில் வந்து 6 நாள் முழுக்க முழுக்க எங்களோட வேலையை செய்கிறதுக்காண்டி, எங்களோட பிஸ்னஸ் செய்கிறதுக்காண்டி, இல்லை எங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி ஓடிக்கொண்டே இருப்போம். ஓடும்போது எங்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு, ப்ரெஷரை குறைக்கிறதுக்காண்டி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொண்டாடுற நாளாக வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து நாங்களும் அதால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் கண்டென்ட் ஒன்றும் இதில் போடையில். இன்றைக்கு போடுறது ஒரு சந்தோஷமான ஒரு பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு, இல்லாட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு தருணத்தை தான் நான் வந்து இன்றைக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால், இது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். என்னோட நிறைய கலை நண்பி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கனகாலமாக வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்த நாங்கள். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. நிறைய தரம் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கடைசி வரை நடக்கவே இல்லை. நிறைய நாளாக நாங்கள் வந்து எப்படியாச்சும் சந்திக்கணும்னு சொல்லி பிளான் போடுவோம். ஆனால் அது வந்து நடக்கிறதே இல்லை. அது வந்து கடைசியில் வந்து நடக்காமல் போயிடும். அப்போ அப்படி இருக்க இன்றைக்கு சடனாக வந்து அவள் கிளிநொச்சிக்கு வந்திருந்தவா வந்து எனக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தவா. எங்கே நிற்கிறாய், நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் சரி ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி நான் வேற ஒரு பிளானும் போடாதபடியாக ஓகே இன்றைக்கி அவாவோட ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி நானும் போனேன். உண்மையாகவே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிறைய நாளுக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸை, அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது கொடுப்பனையான விஷயம். இன்றைக்கு வந்து நானும் நல்ல சந்தோஷமாக இருந்தேன், அவாவும் நல்ல சந்தோஷமாக இருந்தவா. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு சடனாக மீட் பண்ணபடியாக ஒரு பிளானிங் ஒன்றும் இல்லை. முதல்ல பார்க்க எங்கேயும் போவோம்னு சொல்லி பிளான் பண்ணேன். நவாக்கும் நேரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்போ மழையும் பெஞ்சு கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் சரி ஓகேன்னு பார்க்க போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் போவோம்னு சொல்லி நாங்கள் வந்து கிளிநொச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. சரிண்டு அங்கே போயிட்டு இந்த நாளை வந்து அவாவோட இருந்து கதைச்சி ஃபோட்டோவில் எடுத்து வீடியோவில் எடுத்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. உண்மையாக சொல்ல போனால் 2 பேருமே நேரத்துக்கு சாப்பிட்டோம். வயிற்றுல இடம் இல்லை. அப்படி இருந்தும் சரி ஓகே நாங்கள் போகிறோம்ன்றதுக்காண்டி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து உண்மையாகவே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஞாயிறும் வந்து அமைகிறது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்டா எங்களோட நண்பர்கள் தூர இருக்கணும், எங்களுக்கு ஏற்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஆக்களை வந்து தூர இருக்கணும். அவையை வந்து கண்டுபிடிக்கிறது, ரீச் பண்ணுறது மிக கடினமான விஷயமா இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் நானும் என்னோட நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நானும் முயற்சி செய்கிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. இப்போ நாங்கள் வந்து சின்ன வீடியோ கிளிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். நாங்கள் வந்து போனது சந்தித்த விஷயங்களை உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. நன்றி. மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என் சிரிப்பில் பாதி என் துயரில் பாதி
பகிர்ந்து நீ அருந்துகிறாய்